மகளின் நிபந்தனை. வேறு வழி இல்லாமல் தயக்கத்துடனும் ஒருவித அசட்டு துணிச்சலுடனும் நடந்த வெங்கட சுப்பிரமணியம் என்ன நடக்கப் போகிறதோ வேண்டும். தாயில்லாத பெண் என்று செல்லமாக வளர்த்து சுதந்திரமாக பறக்க விட்டதுக்கு இதுவும் வேண்டும், என்னவும் வேண்டும். போய் சொன்னதும் குதிப்பார்கள். தன் மானம் தலை போய் விட்டதாய் குதிப்பார்கள். வெளியே போய் என்று கை காட்டுவார்கள். இல்லை, கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவார்கள். அதுவும் நடக்கவில்லை என்றால் கவிழ்ந்து விழுந்து சிரிப்பார்கள். நீயும் ஒரு மனுஷன், ஒரு பொண்ணுக்கு தகப்ப, இதை தூக்கிக்கிட்டு வந்தியே இன்று கேலி பேசுவார்கள். அவமானமாக இருக்கும். கூனை குறுகி வெளியேற வேண்டும். இரத்த சுண்டம். கோடீஸ்வரர் வீட்டு பெண் கூட இப்படி சொல்ல மாட்டாள். வீட்டோட வரும். மாப்பிள்ளை விலை கொடுத்து வாங்கும் மாப்பிள்ளை கூட இதற்கு சம்மதிக்க மாட்டான். லக்ஷ்மி சொல்வது கூட நியாயம்தான். வாதம் சரிதான். ஆணும் பெண்ணும் சமத்துவமாகிவிட்ட பிறகு ஏன் இப்படி செய்யக்கூடாது? இந்த நாய அசட்டு துணிச்சலில் தானே நடக்கிறோம். நினைத்து பார்த்தால் வெங்கட சுப்பிரமணியம் லக்ஷ்மியை பெண் பார்த்து விட்டு மாப்பிள்ளை குடும்பம் போய் 1 மணி நேரம் கூட ஆயிருக்காது. அப்பா மகள் அழைத்தாள். எதிரே போய் நின்று என்னம்மா என்று கேட்டார். மாப்பிள்ளை வீட்டில் என்ன முடிவு சொல்லிட்டு போனாங்க கேட்டாள். இவள் கேட்க வேண்டிய கேள்விதான். தாய் இருந்தால் அவள் கேட்பாள். இல்லை, இவள் தானே கேட்க வேண்டும். நினைத்த இவர் போய் செய்தி சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்கம்மா என்றார். எப்போ செய்தி சொல்லுவாங்க தெரியாது. மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளை முகத்தில் இருந்த திருப்தி முகக்கலையை பார்த்தால் பிடிச்சிருக்கிற மாதிரி தான் தோணுது. பிடிக்கலைன்னா வரதட்சணை சீர்வரிசையை பற்றி வாய் திறந்திருப்பார்களா? அதனால் புள்ளைய பெற்றவங்களுக்கும் உன்னை பிடிச்சிருக்க மாதிரி தான் தோணுது என்று சொன்னார். அப்படின்னா அவங்க மொத்தத்துக்கும் என்னை பிடிச்சிருக்கு, நீங்கள் செய்கிறதும் பிடிச்சிருக்கு. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கிறதுன்னு கேட்டிருக்க வேண்டியதானே? அது என்ன வீட்டில் போய் முடிவை சொல்கிறேன்னு ஒரு இக்கு தூக்கு. அப்படி சட்டு புட்டுன்னு முடிவெடுத்துட முடியுமா? வீட்டில் போய் நல்லவங்க பெரியவங்க எல்லாரையும் கலந்து தான் முடிவெடுக்க முடியும். உங்களுக்கு இந்த சம்மதம் பிடிச்சிருக்காப்பா? கண்ணிறைஞ்ச மாப்பிள்ளை, கை நிறைய சம்பளம், பிடிக்காமல் இருக்குமா என்று கூறியவர், ஏமா உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா என்று கேட்டார். பிடிச்சிருக்கு, கவலைப்படாத, திருமணத்தை ஜாம்னு முடிச்சிடுறேன் குதூகலமாய் சொன்னார். அவசரப்படாதீங்கப்பா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியம் சொன்னால். என்னம்மா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்து போனது மாதிரி நாமளும் அவங்க வீட்டுக்கு ஒரு தரம் போய் வரணும்ப்பா. என்னம்மா சொல்கிற? இவர் புரியாமல் மகளை பார்த்தார். ஆமாப்பா, மாப்பிள்ளை எப்படி அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சியோட என்ன பெண் பார்த்துட்டு போனாரோ அதுபோல் நாமும் நீங்கள் நான் இன்னும் 2 பெரிய மனுஷங்களோட மாப்பிள்ளையை பார்க்க போகணுப்பா. என்னம்மா இது? விஷயம் புரிந்து அதிர்ந்து அலறினார் வெங்கட சுப்பிரமணியம். ஏப்பா, இதில் என்ன தப்பு? தப்பு இல்லை, ஆனால் இது மாதிரி பெண் மாப்பிள்ளையை பார்த்து போகிறது வழக்கம் இல்லையேம்மா. வழக்கம் இல்லைன்னா என்ன? வழக்கப்படுத்திக்கிறோம். அது மாப்பிள்ளை பெண்ணையும் பெண் வீட்டையும் பார்த்து திருப்திப்படுத்து முடிவெடுக்கிறது போல பெண்ணும் தான் வாழப்போகிற வீட்டையும் எதிர்கால கணவரையும் அவர் சார்ந்த மக்களையும் பார்த்து முடிவெடுக்கிறதுல என்னப்பா தப்பு? லக்ஷ்மி பேச்சு அவருக்கு புரிந்தது. வாதத்திற்கு இது என்னமோ சரியாக தான் இருக்கும், ஆனால் இது மாதிரி யாரும் செய்ததில்லை என்று இழுத்தாள். இது நியாயமாக இருந்தாலும் புள்ளைய பெற்ற யாரும் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க என்று சொன்னார். ஒத்துக்கணும், மற்றவங்கள மதிக்கணும். நாம் போய் பெண் பார்த்து வந்தது மாதிரி பெண்ணும் ஏன் நம்மளை பார்க்க வரக்கூடாதுன்னு நினைக்கணும். அப்பா, பெண் அடிமையாக இருந்த வரைக்கும் ஆண் வர்க்கம் அப்படி நடந்துக்கிட்டாங்க. இப்போ பெண் அப்படி இல்லை, சரிசமம் ஆகிட்டால், எதையும் முடிவெடுக்கும் திறமைக்கும் வந்துவிட்டாள். சுதந்திர பறவையாகி எல்லாம் தெரிந்து விழிச்சுக்கிட்டாள், விழிப்பாயிருக்கிறாள். இது அவங்களுக்கு தெரியணும். தெரியலைனாலும் தெரியப்படுத்தணும், புரிய வைக்கணும். இதெல்லாம் மேடை பேச்சுக்கு சாத்தியமாகும், நடைமுறைக்கு ஒத்து வராது. ஏன்? ஆயிரம்தான் பெண்கள் சமத்துவம் பேசினாலும் ஆண் என்கின்றவன் ஒரு படி மேலே தான். ஓகே, அந்த ஆணவத்தில்தான் 10 இடங்களில் பெண்ணை பார்க்கிறதும் அப்புறம் பிடித்த இடத்தில் திருமணம் செய்கிறதும் நடக்குது. இனி அப்படி நடக்கக்கூடாது.
இந்த பழக்கத்தை மாற்றணும். இதெல்லாம் சாத்தியமாமா? தழைந்தார். சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ, இது என் விருப்பம். லக்ஷ்மி அடித்து சொன்னாள். இது விருப்பமில்லை லக்ஷ்மி, போட்டி. நீ அப்படியா நானும் அப்படி என்கிற வீராப்பு எதிர்வாரம் செய்கை எடுத்து சொன்னார். இது போட்டி, பொறாமை, எதிர்வாரம் செய்கை இல்லப்பா. பின் தன்மானம் மறைந்து கிடக்கிற உரிமை. அப்பா, வீட்டுக்கு வந்து வடை சொஜ்ஜி பஜ்ஜி தின்னுட்டு பெண்ணை பார்த்துட்டு மாடு தரகு பண்ணுற மாதிரி வரதட்சணை சீர்வரிசை பேரில் விலையும் பேசிட்டு முடிவை சொல்லாமல் போய் செய்தி சொல்கிறோன்னு சொல்லிட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம்ப்பா? இங்கே என்ன ஆணாதிக்கம்? தான் பெரியவங்க பெரியவன் என்கிற நினைப்பா? இதை உடைக்கணும். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து என்ன செய்தி வரப்போகிறதோ பெண்ணை பெற்றவங்களுக்கும் பெண்ணுக்கு கொடுக்குற தவிப்பை மாப்பிள்ளை வீட்டுக்கும் நாம் தெரியப்படுத்தணும்னு சொன்னான். நீ சொல்கிறதெல்லாம் நியாயம் லக்ஷ்மி. ஆனால் அப்பா, 1000 சமாதானம் சொல்லி ஏன் வாயை அடக்காதீங்க. என்னால் இப்படி அடிமையாக ஒரு பக்கம் நியாயமாய் இந்த திருமணத்துக்கு ஒத்துக்க முடியாது. நான் இதுக்கு சம்மதிக்கவும் மாட்டேன். எனக்கு திருமணம்னா இப்படி தான் நடக்கணும். நாம் போய் பார்க்கணும். அப்போதான் பெண்ணை பெற்றவங்க அடிமை இல்லை, பெண்ணானவளும் இந்த வீட்டுக்கு அடிமையாய் வாழ வரலை என்பது அவங்களுக்கு புரியும் சொன்னான். இப்படி தன் முடிவு விருப்பத்தை தெளிவாய் சொல்லும்போது எதிர்த்து பேசி என்ன பயன்? வீண் மனக்கசப்பு, வருத்தம். இதற்கு இந்த பெண் நியாயத்தை அப்படியே தெரியப்படுத்தினால் விளைவு தெரிந்து கொள்ளலாம் நினைத்து முடிவுக்கு வந்த வெங்கட சுப்பிரமணியம் சரிமா தலையாட்டி விட்டு புறப்பட்டு விட்டார். ஆனாலும் மனசுக்குள் திக் திக், தவிப்பு, தடுமாற்றம். வாசலில் படியேறும்போதே வீட்டினுள் மாப்பிள்ளை சேகர், அவன் அப்பா அம்மா மூவர் கூடத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். இவர் தலையை கண்டதும் வாங்க சம்மந்தி, கல்யாண சுந்தரம் வரவேற்றார். சேகரும் தன் பங்கிற்கு வாங்க மாமா வரவேற்றான். அண்ணா காஃபி. பங்கஜம் எழுந்தாள். பரவாயில்ல, அப்புறமா சாப்பிட்றேம்மா. அதுக்கு முன் ஒரு சின்ன செய்தி. சொல்லுங்க சம்மந்தி. நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தாப்புல என் பொண்ணும் மாப்பிள்ளை வீடு பார்க்கணுன்னு ஆசைப்படுறா. தட்டு தடுமாறி விஷயத்தை சொல்லி அவர்களை ஏறிட்டார். அனைவரின் முகங்களிலும் லேசான அதிர்வு, அதிர்ச்சி. ஆனால் அடுத்த வினாடி, அதுக்கு என்ன மாமா, தாராளமாக வாங்க, வந்துட்டு போங்க. சேகர் மலர்ந்து சொன்னான். நிஜமாவா சொல்கிறீங்க? கவலையே வேணாம். உங்கள் பொண்ணு எங்களுக்கு காஃபி கொடுத்த மாதிரி நானும் கொடுக்குறேன். கவலையை விடுங்க மாப்பிள்ளை. அட விடுங்க சம்மந்தி. இதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களை எப்படி அழைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். தாராளமாக உங்கள் பொண்ணை மாப்பிள்ளை பார்க்க எப்போ வேணும்னாலும் அழைச்சி வாங்க, மலர்ச்சியாக சொன்னார் கல்யாண சுந்தரம். ஆமாண்ணே, நடைமுறையை மாற்றணும்னு எங்களுக்கும் ஆசை. சீக்கிரம் பொண்ணை அழைச்சி வாங்க. பங்கஜமும் தன் பங்கிற்கு சொன்னாள். வெங்கட சுப்பிரமணியத்தால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை. இந்த விஷயத்தை நீங்களே என் பொண்ணு காதில் போட்டு முடிவு பண்ணுங்க சொல்லி தன் கைபேசி எடுத்து லக்ஷ்மியின் எண்களை அழுத்தி காதில் வைத்தார். என்னப்பா லக்ஷ்மி, சம்மந்தி வீட்டில் பேசணுமான்னு சொல்லி கைபேசியை கல்யாண சுந்தரத்திடம் நீட்டினார். அவர் வாங்கி, சேகர் விஷயத்தை நீயே சொல்லு கேளுப்பா மகனிடம் நீட்டினார். அவர் வாங்கி காதில் வைத்து, லக்ஷ்மி, உன் அப்பா வந்து செய்தி சொன்னார். எப்போ மாப்பிள்ளை வீடு பார்க்க வர? குதூகலமாய் கேட்டான். தேவையில்லை. இவள் கராராக பதில் சொன்னாள். ஏன்? உங்கள் மனசு புரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு வீண் மதிப்பு மரியாதை? தேதி மட்டும் சொல்லி அப்பாவை அனுப்புங்க என்று சொன்னாள். சரி. சேகர் மகிழ்ச்சியாய் கைபேசியை அணைத்தான்.